இன்றைக்கி ஒனிடா ஏசியை விசிட் பண்ணி பார்த்ததில் என்ன ப்ராப்ளம்னா, ஏசி வந்து புதுசாக இருக்குது, காப்பர் டியூப் வந்து ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா இந்த ஸ்லீவ் போடாமல் ஃபின்ச் ஆக்கி ஒரு மாதிரியா பெண்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ அந்த டாப்பிக்கை விட்டுடலாம், அது நமக்கு வேண்டாம். செகண்ட் என்னென்னா, இது லீக் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணதில் இன்டோர் காயிலில் தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே லீக்கு. ஸோ ப்ரெஷர் கொடுத்து பார்த்தா இது தெரியாதுன்றதுனால, ஏன்னா நிறைய இடத்துல லீக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம அந்த டைமில் வந்து கேஸ் இருந்ததுனால கேஸை ஏற்றி நான் ப்ரெஷர் கொடுத்தேன். ப்ரெஷர் கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 4-5 இடத்துல லீக்கு. ஸோ இது கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், சார் இதை போடலாமா இல்லை நீங்கள் வேறு புது ஏசி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த சம்மர் ஓடுற மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. சரி ஓகே சார், நான் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே எல்லா காயிலுமே தேய்ச்சிட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டேன். அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேலாம் பண்ணி அதை எடுத்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி கேஸை போட்டு ஃபுல்லாகவே ஒரு ஓட விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஓட விட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு ஆன் பண்ணி காமிச்சேன். கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி. இந்த மாதிரி சர்வீஸ் வேணால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.